ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேமஸான வக்கீலோட ஜாதகம் எப்படி இருக்கும், அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கும், ஒரு வக்கீல் ஆகிறதுக்கு என்ன விதிகள் இருக்குது, அந்த விதிகள் வக்கீலோட ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருது, இதெல்லாம் சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ண போகிறோம். சிஆர்பி மெத்தட் அப்படின்னா 2 பார்ட் இருக்குது. ஒன்று பிளானட் எப்படி லிங்க் ஆகுது, இனி ஒன்று வக்கீல் ஆகிறதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது. சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் லிங்க் ஆகுது. அது இல்லாமல் 6 முறையில் கிரகங்கள் லிங்க் ஆகுது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 2 நிமிஷம் உங்களுக்கு அதை பற்றி சுருக்கமாக சொல்லிவிட்டு வீடியோவை பார்ப்போம். கிரகங்கள் சித்தர்கள் சொன்ன முறையில் லிங்க் ஆகுது. அது இல்லாமல் வதம் நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் கனெக்ட் ஆகுது. அதாவது ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம்னு பேர். 7வது நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தோட கனெக்ஷன் ஏற்படும். அது மாதிரி ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தோட கனெக்ஷன் ஏற்படுது. இந்த 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வேதை நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் இணையுது. அடுத்தது ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அதாவது திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான 4 விதிகள். இதோட இன்னும் 2 விதிகள் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட நேரத்தில் அதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது மிதுன லக்னம். லக்னத்திலேயே ராகு இருக்குது. அடுத்தது 3ஆம் வீடு சிம்மம். சிம்மத்தில் சுக்கிரன் இருக்குது. 4ஆம் வீடு கன்னி. அதில் சூரியன், புதன், சனி இருக்குது. 5ஆம் வீடு துலாம். அதில் சந்திரன், குரு இருக்குது. 6ஆம் வீடு விருச்சிகம். விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்குது. 7ஆம் வீடு தனுசு. தனுசில் கேது இருக்குது. 11ஆம் வீடு மேஷம். மேஷத்தில் மாந்தி இருக்குது. இந்த லாயரோட ஜாதகம் கிரக அமைப்புகள் இப்படி இருக்குது. இதில் வக்கீலாருக்கு என்ன ரூல்ஸ் இருக்குங்கிறத சைடில் தெரிகிற ப்ளூ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன், பாருங்கள். இந்த 10 விதிகளும் ஒருத்தர் வக்கீல் ஆகணும் அப்படின்னா அதற்கு இந்த ரூல்ஸ்லாம் பொருந்தி வரணும். இதில் முதல் ரூல் பாருங்கள். 1, 8 தொடர்பு. அதாவது லக்னத்திற்கு 8ஆம் வீட்டினுடைய தொடர்பு வரணும். எப்படி வருது அப்படின்னா, மிதுன லக்னத்தினுடைய லக்னாதிபதி யார்? புதன். எங்கே இருக்குது? கன்னியில் இருக்குது. அதே மிதுன லக்னத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி சனி. அவர் எங்கே இருக்கார்? கன்னியில் இருக்கார். அப்போது 1ஆம் வீட்டு அதிபதி புதனும் 8ஆம் வீட்டு அதிபதி சனியும் லிங்க் ஆகிக்கிறாங்க அப்படின்னு பொருள். அடுத்தது 2வது ரூல் 8, 10 தொடர்பு. இப்போ சொன்ன மாதிரி தான். 8 என்பது மகரம், அதன் அதிபதி சனி. 10ஆம் வீடுங்கிறது குருவோட வீடு. நேரடியாக பார்க்கும் பொழுது குருவுக்கும் சனிக்கும் நேரடியாக தொடர்பு ஏற்படலை. அதே சமயம் 8ஆம் வீட்டு அதிபதி சனி எங்கே இருக்குது? கன்னியில் இருக்குது. கன்னியிலிருந்து தனது 7ஆம் பார்வை மூலமாக 10ஆம் வீட்டை பார்க்குது. 3வது ரூல் 10, 11 தொடர்பு. இங்கே மிதுன லக்னத்திற்கு 10ஆம் வீடு மீனம். அதன் அதிபதி யார்? குரு. எங்கே இருக்கார்? துலா ராசியில் இருக்கார். துலா ராசியில் இருக்கிற குரு தனது 7ஆம் பார்வை மூலமாக 11ஆம் வீட்டை பார்க்குறதால 10, 11 கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அடுத்தது 4வது ரூல் 2, 10 தொடர்பு. அதாவது 2ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் தொடர்பு வரணும். மிதுன லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். அதே மிதுன லக்னத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதி குரு. இந்த 2 கூடிய சந்திரனும் 10 கூடிய குருவும் எங்கே இருக்காங்க? துலா ராசியில் ஒரே வீட்டில் இருக்காங்க. அதாவது 2 கூடிய சந்திரனும் 10 கூடிய குருவும் சேர்ந்தே இருக்காங்க. அப்போ 2, 10 கனெக்ட் ஆகிடுச்சுன்னு பொருள். அடுத்த ரூல் 5வது
2 ராகு தொடர்பு. அதாவது 2ஆம் வீட்டு அதிபதிக்கு ராகு தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மிதுன லக்னத்திற்கு 2ஆம் வீடு கடகம், இதன் அதிபதி சந்திரன். எங்கே இருக்கார்? துலா ராசியில் இருக்கார். துலா ராசியில் சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் சுவாதி. சுவாதி என்பது ராகுவோட நட்சத்திரம். அப்போ 2ஆம் வீட்டு அதிபதிக்கு, அதாவது சந்திரனுக்கு ராகுவோட சம்பந்தம் ஏற்பட்டிருக்குன்னு பொருள். அடுத்தது 6வது ரூல், 10 ராகு தொடர்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ஆம் வீட்டுக்குடைய குரு துலா ராசியில் இருக்கார். அந்த குரு அமர்ந்த நட்சத்திரம் சுவாதி. சுவாதி என்பது ராகுவோட நட்சத்திரம். அப்போ 10க்குடைய குருவிற்கு ராகு தொடர்பு வந்திருக்குன்னு பொருள். மேலும் இந்த குரு தனது 9ஆம் பார்வை மூலமாக லக்னத்தில் இருக்கிற ராகுவை பார்க்குறாரு. இப்படியும் ராகு குரு தொடர்பு ஏற்படுது. அடுத்தது 7வது ரூல், சனி ராகு தொடர்பு. இப்போ மிதுன லக்னத்திற்கு 8, 9 சனி கன்னி ராசியில் இருக்குது. அந்த சனி தனது 10ஆம் பார்வை மூலமாக எங்கே பார்க்குறாரு? ராகுவை பார்க்குறாரு. அப்போ சனிக்கு ராகு தொடர்பு கிடைச்சிருக்குன்னு பொருள். அடுத்தது 8வது ரூல் என்ன? சுக்கிரன் சனி தொடர்பு. இங்கே மிதுன லக்னத்திற்கு 5 சுக்கிரன் சிம்மத்தில் இருக்குது. சிம்மத்திலிருந்து தனது 7ஆம் பார்வை மூலமாக சனியோட வீட்டை பார்க்குறாரு. ஒரு வீட்டை பார்த்தாலுமே தொடர்பு ஏற்பட்டதாக பொருள். அந்த விதத்தில் சுக்கிரன் சனி தொடர்பு ஆயிருக்குன்னு எடுத்துக்கணும். அடுத்தது 9வது ரூல் என்ன? செவ்வாய் சனி தொடர்பு. இப்போது பாருங்க, மிதுன லக்னத்திற்கு 6ஆம் வீடு விருச்சிகம், அதன் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் எங்கே இருக்குது? கிரகசாரத்தில் பாருங்கள், செவ்வாய் அனுச நட்சத்திரத்தில் இருக்குது. அனுசம் என்பது சனியோட நட்சத்திரம். அப்போது செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் சனி, அதனால் செவ்வாய் சனி தொடர்பாக இருக்குன்னு எடுத்துக்கணும். லாஸ்ட் ரூல், சூரியன் சனி தொடர்பு. இங்கே பாருங்கள், மிதுன லக்னத்திற்கு 4ஆம் வீடான கன்னியில் சூரியனும் சனியும் நேரடியாகவே இணைஞ்சிருக்காங்க. அதனால் 10வது ரூல் பொருந்தி வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு வக்கீலோட ஜாதகத்திலையும் நான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிற இந்த 10 விதிகளுமே நிச்சயமாக பொருந்தி வரும். இது பொருந்தி வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ஃபேமஸான லாயராக லைஃப் ஃபுல்லாக அந்த லாயர் தொழிலை நிச்சயமாக செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் வேண்டியதில்லை. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உண்மையான அட்வொகேட்டோட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.